இப்போ இன்னொரு உதாரண ஜாதகம் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சார்ந்த படிப்பு தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற பொழுது, இவங்களுக்கு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். அதாவது இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது குரு பகவான் ஆகுறாரு. குரு பகவான் இவங்களுக்கு ரிஷபத்துல, அதாவது 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பை அவங்க படிப்பாங்க அப்படிங்கிறது. அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து மருத்துவம் சார்ந்த படிக்கிறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இன்னொரு உதாரண ஜாதகம், இவங்களுக்கு வந்து ஏஎல்பி வந்து மீனம் போகுது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவார்னா செவ்வாய் பகவான் வருவார். செவ்வாய் பகவான் இவருக்கு வந்து சிம்மத்தில் இருக்காங்க. அதாவது மனசுக்கு பிடிச்ச படிப்பு கண்டிப்பாக படிப்பாங்க, அதுவும் மருத்துவம் சார்ந்த படிப்பாக படிப்பாங்க அப்படிங்கிறது. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கறதுனால இன்னும் இதை உறுதியாக சொல்ல முடியும். ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய படிப்பை மனசுக்கு பிடிச்சு படிப்பார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஒவ்வொரு படிப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். இதை முன்னதாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது அப்படின்னா அதில் எந்த காரகத்துவம் அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற படிப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த படிக்கும் காலத்தில் எந்த மாதிரியான படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க. இதில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி.